ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மீ வந்துட்டு 3 பொண்ணுங்களை வச்சுட்டு யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிடுறா. அவளோட பேர் லில்லி. அவளை அங்கே ஒரு ஹெல்ப்பராக மெய்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறா போல். அந்த பொண்ணு அதை நினச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு அதை தவிர்த்து ஒரு வேலை இருக்குது, நீ என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது லில்லி ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலி அந்த லில்லிக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டான் போல். அவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் ஃபூ. அவனும் நம்ம ஹீரோயினும் மேரேஜ் பண்ணி 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் இருக்குது போல். ஸோ ஒன் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வரா. அப்போது அந்த ஃபூ வந்துட்டு ஹீரோயின்கிட்டே அந்த குழந்தைகிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அவனுக்கு எப்போவுமே ஒரு தடவை கூட சண்டை வந்ததே கிடையாது. ஸோ அப்போவே அவள் புரிஞ்சிருக்கணும் ஏதோ தப்பு போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அங்கே பெட்டில் பார்த்தா யாரோட இயரிங்ஸும் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகிருது. அவள் எடுத்துகிட்டு இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்தால அவளோடது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக போய் சொல்கிறான். ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான், அவன் வந்து ஹீரோயினை சீட் பண்ணுறான் அப்படின்னு. பார்த்தா அவனுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு போல். அவளோட பேர் ஜிசி. அவள் ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த இயரிங்ஸை கொண்டு போய் இது உன்னோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் தைரியமா, ஆமாம் அவன் கண்டிப்பாக உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவான், என்னை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே ஃபூக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிங் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவன் வந்து வேறு வழி இல்லாமல் ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை வாங்கி கொடுக்குறான். ஸோ ஹீரோயினுமே அந்த ரிங்கை வாங்கிட்டு வெளியில் போயிடுறா. அப்போது அந்த ஃபூ வந்துட்டு, நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு தெரியுது அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு. பட் அவங்க குழந்தைக்காக அவங்கள மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அவளோட குழந்தைய அப்ராடில் படிக்க வைக்கலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணி எடுக்கிறதுக்காக போகிறா. அந்த ஃபூவோட பேரும் நம்ம ஹீரோயின் பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் மணி இருந்திருக்கும் போல். ஸோ அதை வித்ட்ரா பண்ணான்னு பார்க்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இல்லை அவங்க அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பணமும் இல்லை அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. பார்த்தா எல்லாத்தையும் அவன் பேருக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் போல். ஸோ அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் அப்புறம் செயின் இதெல்லாமே அவள் வந்துட்டு விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா அது எல்லாமே ஃபேக்கான ஒன்ஸ் போல். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது அவன் ஆரம்பத்துலேருந்து இவளை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஸோ அந்த பக்கம் அந்த சிசி கிட்ட அந்த ஃபூ வந்துட்டு, நீ கவலைப்படாத, நான் மீயை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் பக்கமும் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினை வந்து எப்போவுமே அவன் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியா இல்லை போல். பிகாஸ் ஹீரோயின் பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அவளால் தான் இவன் கொஞ்சம் முன்னேறி இப்போ ஒரு கம்பெனிக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறான் போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் சொன்னக்கப்புறம் லில்லிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அவள் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு ஒரு குழந்தை இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை பார்த்துக்க கூட உன்கிட்ட பணம் இல்லை தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன் பொண்ணை நான் அழகாக எல்லாத்தையும் சரி பண்ணி காப்பாற்றிடுவேன், உனக்கு எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே லில்லியும் வந்துட்டு செடியூஸ் தானே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அழகான பொண்ணு இல்லையே, அவர் எப்படி எனக்கு மயங்குவார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, அவன் அழகாக பார்த்து மயங்க மாட்டான், காசு இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவள் சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து லில்லியை கூப்பிட்டு போயிட்டு அவனோட கேரக்டர் எப்படி, அவன்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்றுத்தரா. அப்போது லில்லி சொல்கிறா, எனக்கு பணக்காரவங்க மாதிரி பிஹேவ் பண்ண தெரியாது அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்து, நான் உன் கூடயே தானே இருக்க போகிறேன், உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. ஸோ அந்த ஃபூ பண்ணதெல்லாம் கேட்க கேட்க லில்லிக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரொம்ப விலை கூடின ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் அவளுக்கு நிறைய வாங்கி தந்துடுறா. ஃபர்ஸ்ட் டைம் லில்லி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட போகிறா போல். ஸோ அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஸோ எல்லாத்தையும் கெட்டப் பண்ணி ஒரு பெரிய ரிச்சான பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிடுறா. இப்போ பார்க்க லில்லி அழகாக தான் இருக்கா. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அங்கே ஃபூ கேட்குறா, இது யார் அப்படின்னா. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, இது என்னோட ஃப்ரெண்டு தான், இவள் வந்து மேரேஜ் ஆகி நல்லா தான் இருந்தா, பட் ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்ணனால இப்போ அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டா, ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படின்னு சொன்ன உடனே ஃபூ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவளை வந்து கண்டுக்காத மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனால் லில்லி வந்துட்டு ரொம்ப பணக்காரி மாதிரி தான் அவள் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோ வந்து லில்லி உண்மைக்கே பணக்காரி தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன்னா அவளை வந்து அவன் வலையில விழுக வைக்கணும்ல அதனால. ஸோ அப்போ பார்த்தா லில்லி கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அது லிமிட்டட் எடிஷனான வாட்ச் போல். ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, இது ரொம்ப லிமிட்டட் எடிஷன் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம லில்லி வந்துட்டு லிமிட்டட் எடிஷன் வந்து எப்போவுமே என்கிட்ட வந்துடும், நான் தான் பணம் வச்சுருக்கேனே, என்ன மாதிரி ஒரு பணக்கார பொண்ணுக்கு எதுக்கு இதெல்லாம், நான் வந்து அசால்ட்டாக இதெல்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. அது ரொம்பவே விலை கூட போல். ஸோ இவனே வாங்காமல் இருக்கான். அவன் யோசிக்கிறான் நம்மளை விட பணக்காரியாக இருக்காளா, அப்போ இது உண்மைக்கே அவள் பணக்காரி தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் நம்பிடுறான். ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா நாளைக்கு நீ அவன் கூட சேர்ந்து மூவிக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கும் அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா பாவம் இவன் எங்கேயுமே வெளியில் போகல, முடிஞ்சா நீ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து மூவி போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் தான் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சா போதுமே. ஸோ அவனும் ஓகே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா கையில் அந்த வாட்சை காணும். அப்போது இவன் ஏமாத்தினாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கேட்குறான். அப்போது லில்லி வந்துட்டு அந்த வாட்சை நான் போட்டுட்டு இருக்கும் போது வெளியில் ஒரு பெக்கர் வந்து கேட்டான், ஸோ அதனால் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் போய் சொல்லிடுறா. ஸோ அவனுக்கு டவுட் ஆகிட்டு எனக்கு கம்பெனியில் சில ஒர்க் இருக்குது அப்படின்னு மூவிக்கு கூட்டிகிட்டு போகாமல் அங்கேருந்து போயிடுறான். ஸோ வெளியில் ஒரு பெக்கர் கிட்டே போயிட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் வாட்ச் இருக்கான்னு கேட்கும்போது உண்மைக்கே அந்த வாட்ச் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு வேகமாக போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோ அப்போது பெக்கருக்கு எவ்வளோ பெரிய வாட்சை கொடுக்குறேன்னா அவள் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட நீ என்ன பைத்தியமா, நீயா அதை போய் கொடுத்த, நான் அது வந்து எவ்வளோ பணம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்பலாம் டென்ஷன் ஆகாது, ஃபேக்கான ஒன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் லில்லிக்கு உயிரே வருது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நீ அவனுக்கு கால் பண்ணு மூவிக்கு போகலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இவளும் பண்ணுறா. அப்போது அவன் எனக்கு கம்பெனியில் எந்த ஒர்க்கும் இல்லை போல், சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மூவி பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வர வழியில் பார்த்தா அவன் வந்து லில்லியை ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறான், ரொம்ப நல்லவன் மாதிரி. ஸோ அது எல்லாமே லில்லிக்கு புரியுது. அப்படியே அவன் பேச்சு வாக்கல என்னோட கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே லில்லி வந்துட்டு இதனால தான் நீ என்கிட்ட ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அங்கேருந்து போகிற மாதிரி போயிடுறா. ஸோ இவன் அங்கேருந்து ஜிசியை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டான் போல். அவள் வந்து அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் சிடுசிடனே இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே லில்லி டென்ஷனாக வந்துட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்துட்டு ஐயோ அவள் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அங்கே போய் பார்த்தா லில்லி வந்துட்டு ஃபூவோட ரூமில் இருக்கா, அவனோட கோட்டெல்லாம் அவள் ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவன் வந்துட்டு இவளுக்கு அப்போ என்ன பிடிச்சிருக்கா, இவனை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஆனால் அது நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பா போல், பிளான் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு அவன் பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எப்படியாச்சும் லில்லியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்திருக்கான். அது எல்லாமே ஹீரோயினுக்கு புரியுது. பட் இருந்தாலுமே அவளுக்கு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு மாதிரி அவள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவன் கம்பெனிக்கு போனோடனே அவனுக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு உன் கம்பெனி இப்போ நல்ல முன்னேறிட்டு வந்துட்டுருக்கு, ஸோ இதுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும், நீ ஒரு இன்வெஸ்டரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் எப்படியாச்சும் லில்லியை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவளை வந்து டின்னர் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் போல். அவள் காதில் ஏர்பட்ஸ் வச்சுருக்கா. ஸோ இவன் பேசுகிறது எல்லாமே அவளுக்கு கேட்டுட்டு இருக்க போல். நம்ம ஹீரோயினும் அது மூலயமா கலெக்ட் பண்ணி அதை வந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அவங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே அவள் வேறு பக்கம் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவன் லில்லி கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான். எப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினானோ அதே மாதிரி தான் பேசுகிறான் போல். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு கோவன்றதை தாண்டி அவளுக்கு வெறுப்பு தான் அவன் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எனக்கு நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே சரி நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் தான் அப்படி சொல்லியிருப்பா போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஜிசி வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், கண்டிப்பாக நான் அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவார், பிகாஸ் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தான் தெரியுமே அவன் யாருக்குமே லாயலாக இருக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ நீ வந்து போய் வேணால் சொல்லிப்பாரு, அவன் என்ன சொல்கிறான்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே போயிடுறான் அவனோட கம்பெனிக்கு. அங்கே போயிட்டு இந்த ரிப்போர்ட்லாம் காட்டணுன்னு அவன் பதறி போயிட்டு அங்கே ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் கத்த ஆரம்பிச்சிடறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை ஏமாத்தல நினைக்கிறியா, என் குழந்தைய கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு கத்துறா. அப்போ அவன் சைலண்ட்டாக சொல்லிட்டு நீ என்ன பைத்தியமா, இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கணும் உனக்கு தெரியாதா, நம்ம குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு காசு தேவை, ஸோ நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்ல, அப்புறம் தானே உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஏமாத்துறான். ஸோ அதையுமே அவன் நம்பிட்டு சரி ஓகே நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா.
அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்தே சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ரிச்சான பர்சன் எங்கள் வீட்டில் இருக்கிறா, ஸோ அவளை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து ஃபேக்காக ஒரு இன்வெஸ்டரை ரெடி பண்ணி அங்கே லில்லியை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேச சொல்லும் போது இவன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் அந்த ஏர்பாட்ஸ் மூலமாக. ஸோ அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இன்வெஸ்டருக்கு நம்ம லில்லி கிட்ட பேச முடியலை. ஸோ ஹீரோ வந்துட்டு உண்மைக்கே இவள் பணக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவள் உண்மைக்கே பணக்காரி தான் போல அப்படின்னு சொல்லும்போது அவன் சரி ஓகே அவளை இன்னும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வர சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் நம்ம ஹீரோ லில்லியை கூப்பிட்டு வரான். அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட 3 மில்லியன் கிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பணக்காரவங்கன்னா டக்கு நேரத்துக்கு ஓகே சொல்லி வாங்கிடுவாங்க தானே. 3 மில்லியன்றது ஒரு பெரிய பணமாக இருக்காது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. ஸோ அவள் வந்துட்டு வாஷ்ரூம் போகிற மாதிரி போய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்குறா. அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ வாங்கு பணத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளேஸ்க்கு போகிறா லோன் வாங்குறதுக்காக. அவங்க கொஞ்சம் இல்லீகல் வேலை பார்க்குறாங்க, பட் லோன்லாம் தருவாங்க போல். ஸோ அங்கே பார்த்தா குவான்னு ஒரு பையன் இருக்கான். அவனை நம்ம ஒரு ஹீரோயின் கூட வச்சுக்கலாம். அப்போது அவன்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு லோன் வேணும், நான் திரும்ப எல்லாத்தையும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா கண்ணு கட்டிட்டு கார் டிரைவ் பண்ணும் போல். கூடவே குவான்மே உட்காந்து தான் இருக்கிறான். பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக டிரைவ் பண்ணிடுறா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு அந்த பணத்தையும் கொடுத்து விட்டுறான். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேலவே. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எந்த ஒரு பெயிண்டிங்ஸும் கிடையாது போல். ஸோ சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த காசை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. நம்ம லில்லி போயிட்டு பணம் ரெடி ஆகிருச்சு, அந்த பெயிண்டிங் எங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ பெயிண்டிங்கை வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு போய் சொல்லிடுறான். ஸோ அவங்க நம்பிடுறாங்க 2 பேருமே உண்மைக்கே லில்லி வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்கு லில்லி போகிறா. அங்கே பார்த்தா அவன் நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறான். அவனுமே அதுக்கெல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவள் கையெல்லாம் கஃப் போட்டு கட்டி வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பார்த்தா ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் எனக்கு வர போகிறாங்க போல். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அசிஸ்டன்ட் வராரு. அவரை இந்த நிலமையில பார்த்துட்டு ஐயோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அங்கே ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த நிலமையில இருந்தோன்னே இவர் என்ன ஒரு விமனைசராக இருப்பார் போல், இவர்கிட்ட எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்து ரொம்ப டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைவங்கிட்ட வந்து விளையாடுது. ஸோ அவன் அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன அறிவு இல்லையா, நான் பேசிட்டு இருந்தால் இப்படி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அப்போது நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஒரு குழந்தைகிட்ட நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு லில்லியை தவிர வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அவகிட்ட போயிட்டு ப்ளீஸ் என் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லில்லி வந்துட்டு நாங்கள் எங்கள் கம்பெனியில் எப்போவுமே ஒரு வழக்கம் வச்சுருப்போம், நீ வந்து எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் டபுளாக உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுதான் எங்கள் கம்பெனி வழக்கம் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு அவன் நம்ப மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு அவளோட கம்பெனியில் 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லில்லியை கூப்பிட்டு அவளோட குழந்தைய பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அவளுக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் போல். ஸோ அதில் ஒரு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸாக முடிஞ்சு அந்த குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது லில்லிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தா லில்லியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவன் வந்து அங்கே தகராறு பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதில் எப்படி பூவை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா ஐடியாவும் இருக்குது. ஸோ நைட்டு இந்த மாதிரி வந்து அவன் தொல்லை பண்ணும் போது ஒரு ஆளை வச்சு பயங்கரமாக அடிக்க விட்டுட்டு இதை பண்ண சொன்னது ஃபூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபூவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிஜி வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் யாரோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற, அவங்க கம்பெனி பற்றி உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவன் உன் வேலையை மட்டும் பாரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஜிஜிக்கு புரியுது அது எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு, பட் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் பார்த்தா இந்த ஃபூ வெளியில் வரும்போது அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சி வந்துட்டான் போல். அவன் ஒரு பஞ்ச் விட்டுட்டு என்னை அடிச்சதுக்கெலாம் சேர்த்து உனக்கு ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஃபூக்கு ஒன்றும் புரியல யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ வீட்டில் அடியோடு தான் இருக்கான். அப்போ ஹீரோயின் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் யாருன்னே தெரில ஒருத்தன் வந்து நான் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்குது, பட் அவள் வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லில்லி கிட்ட நீ சொல்லு, நீ வந்து ஃபூ கிட்ட என்ன சொல்லணும்னா என்னோட கம்பெனியில் நீ 50 மில்லியன்
மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் திரும்ப தரமாட்டோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லில்லியுமே ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே அவன்கிட்ட பேசும்போது என் கம்பெனியில் நீ வந்து கண்டிப்பாக 50 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் நிறைய பணம் தான் திரும்பி தர முடியும். 1 மில்லியன் போட்டால் 2 மில்லியன் வரும், அதை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எனக்குன்னு ஒரு இமேஜ் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு. அப்போது நம்ம லில்லி வந்துட்டு உன்கிட்ட லைஃப் டைம் சேவிங் இருப்போம்ல அதை போடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதை பற்றி யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க குழந்தைக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஸோ அவள் பதறிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறா. பார்த்தா குழந்தை சேஃபாக தான் இருக்கா. அவங்க வந்துட்டு இருந்த காரும் அப்புறம் ஒரு பைக்கும் கிராஷ் ஆகியிருக்கும் போல். பார்த்தா அந்த பைக்கெல்லாம் ஓடினது குவானோட ஆளுக தான் போல். அவங்க ஹீரோயின் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உங்கள் டிரைவர் தான் சரியில்லாமல் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு. ஸோ அங்கே குவான் வந்திருப்பான் போல் இந்த பிரச்சனை தெரிஞ்சுட்டு. ஸோ அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன உனக்கு பைக் தானே வேணும், நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுறான். ஸோ அவனுக்கு ஹீரோயின் மேலே லவ் ஆகிடுச்சு போல் ஃபர்ஸ்ட் சைட்லேயே. ஸோ அதனால தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஃபூ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு எனக்கு 50 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்டோடனே அவன்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்காத, நீ பைத்தியமான்னு கேட்டால் அவன் வந்து பண போதையில் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நீ தரலன்னா என்ன, எனக்கு நிறைய பேர் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜிசிக்கிட்ட போயிட்டு உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்கும்போது அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்த்த 1 மில்லியன் இருக்கு போல். ஸோ அவன் நிறைய கடன் விலையை கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் அவன் அந்த கார்டை கொடுத்துட்றா. அதுவும் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்போம், அவனை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு வேற போய் சொல்கிறேன். ஸோ அதை திசை நம்பிட்டு எல்லா பணத்தையும் கொடுத்துட்றா. ஸோ அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மில்லியனாக வாங்கி இந்த மாதிரி அவன் 50 மில்லியனை கடைசியில் லில்லி கிட்ட கொடுத்துட்றான் போல். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவன் சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு 2 டேஸாக ஜிசியை மீட் பண்ணுறதுக்கு இவன் போகவே இல்லை போல். ஸோ ரோட்டில் ஜிசி இவளை பார்த்துறா லில்லி கூட இருக்கும் போது. ஸோ ஜிசி போயிட்டு நீ ஏன் என்னோட காலை பிக் பண்ண மாட்டேங்கிற, என்னை பார்க்க வர மாட்டேங்கிற, நீ என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறியா, என் பணத்தை நீ கூட அப்படின்னு சொல்லும்போது அவன் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்கிட்ட இருந்து நான் ஏன் பணம் வாங்க போறேன் அப்படின்னு ஜிசியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். கொஞ்சம் கூட அவனுக்கு சென்ஸே இல்லை போல. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. ஸோ அவளுக்கு ரொம்ப அழுகியே வந்துட்டு இருக்கு, நம்மளை இப்படி அவன் ஏமாத்திட்டானே அப்படின்னு. ஸோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே மீ வரா. அவள் சொல்கிறான் நான் தான் சொன்னேன்ல அவனை நீ நம்பாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு 1 மில்லியன் கொடுத்துட்றா. ஸோ இப்போ தான் இன்னொன்று தெரிய வருது, இந்த ஜிசி இருக்கால அவளோட அண்ணா தான் குவான் போல். ஸோ குவானுக்கு வந்து ஃபூவை எப்போவுமே பிடிக்காது, ஆனால் அவனுக்கு ஃபூ வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட்ன்ற விஷயம்லாம் தெரியாது போல். அப்போது ஜிசி சொல்கிறான் நான் ஃபூவை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு. அப்போது மீ வந்துட்டு அதை தான் நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன், அவன் எந்த பொண்ணுனாலும் அவன் போயிடுவான், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஜிசிக்கு வயிற்றுல ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ வேகமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா பேபி அபார்ஷன் ஆகிடுச்சு போல். ஸோ அவளுக்கு பயங்கரமாக அழுகையாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனை கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்பவே சின்ன பொண்ணு, நீ வந்து கண்டிப்பாக ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீ நுழையக்கூடாது, உனக்கு புரியுதா, அவனை நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் சேர்த்து நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இப்போ தான் ஜிசிக்கு புரியுது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபூ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து நான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன டயத்தில் லில்லி வந்துட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஆக்சுவலி இது எல்லாமே பிளான் தான் போல். அப்போது ஹீரோயின் வந்துட்டு அப்போ உங்களுக்குள்ளே அஃபேர் போயிட்டுருக்கா, எப்படி நீ வந்து இப்படி ஹக் பண்ணலாம், நான் நம்பி தானே வீட்டுக்குள்ளே விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்காக போகிறா. அப்போது அவன் வந்துட்டு லில்லியை காப்பாற்றுறான் அப்படின்னு செவத்தில் போய் மூட்டிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளியும் விட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் ஃபைனலி கொடுத்துட்டான். அவன் சொல்கிறான் நான் உன்ன மாதிரி ஒரு கொலகாரி கூட இருக்க முடியாது, என்னை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவள் எதுவுமே யோசிக்கலை, ஆரம்பத்துலேருந்து அவனை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இவன் யோசிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அவள் சைன் போட்டுறா. லில்லிக்கு பயங்கர ஹாப்பி. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த வீடு அவள் கையில் தான் இருக்கு போல். ஸோ மூவ் அவுட் ஆகணும் அப்படின்னா இவன் தான் வெளியில் போகணும். ஸோ ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறா. ஸோ நைட் போல் லில்லியும் நம்ம ஹீரோயினும் பாரில் இருக்காங்க. அப்போது ஜிசிக்கு வந்து இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறா. அங்கே லில்லியை பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. அப்போது ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவள் கண்டிப்பாக அவனுக்கு அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. அவள் யாருன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிடுறா. அங்கே குவான் வந்திருப்பான் போல். அவன் அவளை பிடிச்சிட்டு
நான் வந்து உன்கிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், அது ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறா. ஸோ அவன் ரூமில் போய் தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவள் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே 2 பேரும் இன்டிமேட் ஆகிடுறாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன்கிட்ட பணம் கொடுத்துட்டு, இதெல்லாம் தெரியாமல் நடந்துச்சு, நீ பர்சனலாக எடுத்துக்காத, அதுக்கு மேலே நான் வந்து சும்மா வேறு பொண்ணுங்க மாதிரி மேரேஜ்க்கு ஆனக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்காத, எனக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு, ஆனால் இது சீரியஸாக நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ எல்லாமே செட்டில் ஆகிருச்சு. இப்போது அவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது அவன்கிட்ட பணம் எதுவும் கிடையாது, அப்புறம் லில்லி வந்துட்டு ரிச்சும் கிடையாதுன்றதை வெளிப்படுத்தணும். அது மட்டும்தான் அவங்க வேலை போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஜிசி கூட தான் இருக்கா. அங்கே அவன் இருக்கான்ல, அதாவது அவன் ரோட்டில் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். அப்போது அவன் காருக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, அது என்னோட பர்சனல், நீ தலையிட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லில்லியை போய் மீட் பண்ணுறா, ஜிசியை கூப்பிட்டுட்டு. அங்கே தான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. ஜிசி வந்துட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு போல. ஆமாம், குவான் வந்துட்டு இவ்வளோ பணக்காரனா இருக்கான் அப்படின்னா, ஸோ இவ்வளோ கண்டிப்பாக பணக்காரியாக தானே இருக்கணும். அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல், ஸோ அதனால இவ தனியாக வந்து தங்கி இருந்திருக்கா. ஆனால் இவ ரொம்ப பணக்கார பொண்ணு தான் போல். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு லில்லிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பாரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது நம்ம ஸ்டோரியில் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி நடக்க போது போல், இவனோட கம்பெனியில் மொத்தமாக வந்து நம்ம லில்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால அவன் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் போல். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு அடுத்த நாள் அவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக போகிறான் அப்படின்னு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த பார்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்துடுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு கவலைப்படாதீங்க, டபுளாக நமக்கு அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு கெத்தாக பேசிகிட்டு இருக்கான். பார்த்து ரொம்ப நேரம் ஆகிடுது, லில்லியை காணும். எல்லாருக்கும் மூஞ்சியே மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இவன் கால் பண்ணுறான். அப்போது லில்லி வந்துட்டு, சாரிப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரிச்செல்லாம் கிடையாது, நான் போய் சொல்லி உன்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் பறிச்சிட்டேன், சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அவ்வளோதான், இவனுக்கு உயிரே போயிட்டு அங்கே இருக்க எல்லாருமே போட்டு இவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 1 மில்லியன் 2 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் தானே. ஸோ எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவன் வெளியில் வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஹீரோயின் இருக்கா. அவன் போயிட்டு லில்லி போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன நினைக்கிற, இதெல்லாம் பண்ண சொன்னதே நான் தான், லில்லி வந்து மெய்டாக ஒர்க் பண்ண வந்தா, அவளை நான் இந்த மாதிரி ஆக்ஷன் போட சொன்னதே நான் தான், எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எந்த பொண்ணு கூட நீ எந்த டயத்தில் இருந்தேன்னு கூட நான் சொல்லுவேன், ஒன்று மாதிரி ஆளுக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோயின் அடிக்க வரான். பட் ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீ ரோட்டில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு பைசா இல்லாமல் போயிடுது. ஸோ அங்கே பார்த்தா அவன் வந்து சிசிக்கிட்ட போயிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி சென்டிமெண்டலாக பேசுகிறான். நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் இப்போவுமே அவனை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போது சிசி வந்துட்டு, நான் உன்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும் போது அங்கே மீ வந்துடுறா. ஸோ அப்போ தான் புரியுது 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சிசி வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு அப்படின்னு. ஸோ அவன் யோசிக்கிறான், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம், அவளை நம்ம விடாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்புறம் அவன் வேனை போய் மீட் பண்ண போகிறான். ஆக்சுவலி இவனுக்கு தெரியும் போல் நம்ம சிசியோட அண்ணா குவான் தான் அப்படின்னு. ஆக்சுவலி சிசி வந்துட்டு இவன் கூட அஃபைரில் இருக்கான்னு தெரிஞ்சு தான் வீட்டில் பிரச்சனை ஆகிட்டா வழியில் வந்து இருந்திருக்கா. ஸோ இப்போ குவானுக்கு வந்து தான் நம்ம மீயோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருது. ஸோ அவன் சொல்கிறான், நீ என்ன நினைக்கிற, நீ கேட்டோடனே நான் உனக்கு பணம் தருவேன்னு நினைக்கிறியா, அது உன் கனவுலையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம யார் கூடயும் சேர்ந்து வாழ வேண்டாம், நம்மளே தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம குவான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயினுக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் அவள் அதை அவாய்ட் பண்ணுறா. பார்த்தா அங்கே ஃபோன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் போல். அவன் ஹீரோயினை கத்தியால் குத்துறதுக்கு ஓடி வரான். பட் ஹீரோயின் தப்பிச்சிட்டா. ஸோ இந்த வந்து போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போது நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அவள் ஒரு பியானோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இருப்பா போல். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ம குவான் வந்துட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னோட ப்ரீவியஸ் லைஃப் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிங்கெல்லாம் வாங்கிக்கிறா. அவள் சொல்கிறா, நான் டக்குன்னு மேரேஜ்னு சொல்லி யோசிக்க மாட்டேன், நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ குவானுக்கு இதை கேட்கும் போது ஹாப்பியாக இருக்குது. அப்போது ஜிசி உடையில் வந்துட்டு, நீ நினச்ச உடனே இந்த பொண்ணு உனக்கு கிடச்சிடுமா, நீ கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா லில்லி வந்துட்டு, ஆமாப்பா நீ கஷ்டப்பட்டு தான் மீயை வாங்கணும், உனக்கு அது புரியுதுல அப்படின்னு சொல்லி பேசும்போது குவான்மே அதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. ரொம்பவே சூப்பரான மூவி தான் இது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.